நடிகர் விஜய் திராவிட கட்சிகளுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு அவர் பாஜகத்தில் நிர்வாகி எச் ராஜா யாருக்கு பாதிப்பு இருக்குதோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக எந்த விதத்திலும் இது பாதிப்பு இருக்காது. மற்ற இயக்கங்களினால் ஏன்னு சொன்னால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கம் இன்றைக்கு பவளவிழா கண்டு இன்றைக்கு கம்பீரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே நேரத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 100% என்கிற வகையில் 39 தொகுதியில் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் மகத்தான வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள். அதனால் எதை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சப் போவதில்லை. எங்கள் பணி தொடரும். அதுக்கான பணியை தொடர்வதற்கான வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். அதேபோல நேற்று அவர் பேசுகிற பொழுது கூட பவளவிழா நிகழ்ச்சியில் பேசுகிற நூற்றாண்டு விழா காணக்கூடிய அமைப்பாக இது இயங்கும் என்கிற வகையில் இந்த நம்முடைய பயணம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். மக்கள் பணி எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பணியாற்றி வரும். எங்களுக்கு எந்த விதமான அச்சத்தையும் இந்த மற்ற இயக்கங்களால் உருவாக்க முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அமைச்சர்கள் அப்போது சொல்லியிருக்காங்க மத்திய அமைச்சரவை, அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் அதுக்கான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருக்கிறார்கள். அதுவே கருத்தாக திருப்பூர் மாவட்டத்தில் மினி டைட்டில் பார்க் என்கிற வகையில் திருமுருகம்பூண்டியில் சுமார் 40 கோடி மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதை நானும் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்துடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளும் இங்கே ஆய்வு மேற்கொண்டோம். அந்த வகையில் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் இந்த பணியை நிறைவு செய்வதாக உத்தரவாதம் தந்திருக்கின்றார்கள். முடிந்தளவு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றோம். ஒவ்வொரு தளமும் சுமார் 6500 சதுரடி கொண்ட தளமாக அமையிருக்கிறது. 8 தளங்களில் அது அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மொத்தம் 9 தளங்கள் அமைக்கப்பட இருக்கின்றது. அதில் தரைக்குள்ளே அமையக்கூடியதில் பார்க்கிங் வசதி மற்றும் வேறு உணவுக் கூடங்கள்லாம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுபோக 8 தளங்களை முழுக்க மினி டைட்டில் பார்க் அமைப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தளத்தினுடைய அளவும் ஏறத்தாழ சுமார் 6500 சதுரடி. அந்த வகையில் மொத்தம் ஏறத்தாழ 66,200 ஸ்கொயர் ஃபீட் என்கிற வகையில் சதுரடியில் அமைய இருக்கின்றது. இது நிச்சயமாக இந்த பகுதியில் மினி டைட்டில் பார்க் உருவாவதற்கு இது ஒரு அடித்தளமாக நிச்சயமாக அமையும். என்று சொன்னால் இதுவரை சென்னை, கோவை போன்ற பெரும் நகரங்களில் தான் இது அமைக்கப்பட்டு வருகிறது. முதல் முறையாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு இணங்க திருப்பூரிலே துவங்குவது அவருடைய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இது பொதுமக்களும் சரி டைட்டில் பார்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்களும் ஆர்வத்தோடு வரவேற்கிறார்கள்.